கால வியாபாரத்துக்கு ஸ்டார்ட் போட்டிருக்கோம். இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. வணக்கம். நான் ரிலாக்ஸ் தோத்துட்டேன். நேற்றுக்கு ரம்ஜான் செலப்ரேஷன் நம்ம சரியாக தான் இருந்தோம், இருக்க முயற்சி பண்ணோம். இங்கே இருக்கிறவங்க பூரா பிடிக்கிற பழக்கம் இருக்கா, பிடிக்கிற பழக்கம் இருக்கா, பிடிக்கிற பழக்கம் இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. என் கண்ணு முன்னாடி ஆர்டர் போடுறாங்க, ரெடி பண்ணுறாங்க, தயாராகிறாங்க தண்ணி போடுறதுக்கு ரம்ஜானுக்கு. அதெல்லாம் பார்த்துட்டே நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் கடைசி நேரத்தில் எனக்கே தெரியாமல் நான் அந்த தாட்டில் வந்துட்டு விழுந்துட்டேன். அந்த எண்ணம், தாட்ஸ், அதோட அந்த தாக்கத்தில் வந்து நான் விழுந்துட்டேன். இந்த நேரத்தில் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நான் வந்து ரீஹேபில் இருக்கும்போது அங்கே உள்ள ஒரு மாஸ்டரு ஒரு விஷயம் சொல்லுவார். இந்த ஏஏ சர்க்கிளை விட்டு நீ வெளியே போன அப்படின்னா, எனக்குன்னு இல்லை, அவர் மொத்தமாகவே சொல்லுவார். பொதுவாக இந்த சர்க்கிளை விட்டு நீங்கள் வெளியே போனீங்க அப்படின்னா, நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிறத, நீங்கள் மறுவீழ்ச்சி அடைகிறத யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார். அது அப்போ புரியல. நம்ம வந்துட்டு தனியாகவே இதை வந்துட்டு எதிர்த்து போராடணும் இந்த அடிக்ஷனை அப்படின்னா அது முடியாது. டீமாக செயல்படணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு உதவியாக இருக்கணும், ஒருத்தர் திருந்துறதுக்கு ஒருத்தர் வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும். நாம் திருந்தினா மட்டும் போதும்னு நினைக்கக்கூடாது, நம்ம இன்னொருத்தவங்களுக்கு வந்துட்டு சேவை செய்யணும்னு நினைக்கணும். அப்போ தான் நாம் அந்த ஒரு கண்ட்ரோல்லையே இருப்போம். நாம் ஒரு அடிக்ட் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது அப்படின்லாம் அவர் சொல்லுவார். அது அப்போ புரியல, இப்போ தான் புரியுது. இப்போ இங்கே இருக்கக்கூடியவங்களையே சில பேர் வந்துட்டு பயங்கரமாக அடிக்ஷன் இருக்காங்க. ஆனால் எவ்வளோ குடித்தாலும் வேலையில் வந்துட்டு கரெக்டாக செஞ்சு போடுறாங்க. அதனால் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க நம்ம ஸ்டேபிளாக தான் இருக்கிறோன்னு. எனக்கு அந்த புரிதல் இருக்குது, ஆனால் நான் வந்துட்டு தோற்றுக்கிட்டே இருக்கிறேன். இப்போ நான் இதை உங்கள்கிட்ட சொல்கிறதுனால வந்துட்டு நான் கொஞ்சம் கூட வந்து ஃபீல் பண்ணலை, மாற்றிக்கிறேன். இதை நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன், சொல்லாமல் நான் மறைச்சிக்கிட்டு சர்வே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த விஷயம் எவ்வளவு சீரியஸானது, என்னோடய கண்டென்ட் வந்துட்டு எவ்வளவு டெப்த்தானது, எவ்வளவு சென்சிட்டிவானது அப்படி சொல்கிறது உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாடாதீங்க, பழகாதீங்க. பழகினா அடிமையாகிறதுக்கு சான்ஸ் அதிகம். முடிஞ்ச வரைக்கும் பழகாமல் இருந்துருங்க. நான் இப்போ எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கள்ல, பார்த்துட்டு தானே இருக்கீங்க. ஓகே, காலைல 5 மணிக்கு வேலைக்கு போனேன். நேற்று ஒரு 2 மணி நேரம் தான் தூங்கினேன். ஏன்னா தண்ணி நேற்று தான் முழு போதையாச்சே. ஸோ சேட். இப்போ மணி 10, 8 மணி வரைக்கும் வேலை செய்ய வேண்டிய கடன் இருந்தது 3 மணி நேரம். அன்றைக்கி ரம்ஜானுக்கு நான் 5 மணியோடு அனுப்பிட்டாங்க, 5:30யோட. அதனால் 8 மணி வரைக்கும் வேலை செய்ய வேண்டியதை இன்றைக்கி போய் கழித்தேன். ஓனர் வந்துட்டு 10 மணிக்காக போய்க்கிறியாப்பான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வேலை செய்ய சொல்லி 10 மணி ஆக்குனார். இப்போ மணி வந்துட்டு 10 ஆயிடுச்சு, 10:25 ஆயிடுச்சு. ரொட்டி வந்துட்டு ஏற்கனவே நைட்டு 1 மணிக்கெல்லாம் வந்து ஓனரோட சொந்தக்கார பையன், அந்த பையன் சொன்னல ஒரு பையன் இருக்கிற அப்படின்னு, அந்த பையனும் ஓனரும் சேர்ந்து 600 ரொட்டி போட்டு வச்சாங்க. 600 ரொட்டி. ஏன்னா ரம்ஜான் முடிஞ்சு இங்கே எல்லாம் கடை லீவில் இருக்குது. ரம்ஜான் அந்த லீவில் எங்கள் கடை திறந்தது. என்ன ஓட்டம் ரொட்டி! அப்பா 600 ரொட்டி போட்டு வச்சிட்டாங்க. நானும் வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டு வச்சுக்கிறேன். கோரிங் ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சேன். அடி சரியான நொறுக்குச்சுங்க. பாருங்க, இன்னும் வேர்த்து ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் வேர்வையில் தான் இருக்கிறேன். அந்த வெப்பம் அப்படியே இன்னும் தாக்கத்தை ஏற்படுத்துது ட்ரெஸ் எல்லாம். சாவடி கெத்து தான். ஓகே, இந்த கடையில் இருக்கிற எல்லாருக்குமே என்னை விட நான் வந்துட்டு என்னோடய 100% சம்பளத்தில் அவங்க எல்லாருக்கும் 60% தான் சம்பளம். என்னோடய வயசில் மூத்தவங்க, பல வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு அவங்களோட சம்பளம் வந்துட்டு அதிகம். கெத்து தான். அதுக்கேற்ற மாதிரி வேலை, அந்தளவுக்கு வந்துட்டு வேலை கடுமையாக இருக்கும். ஓகேங்க, அடுத்து நைட்டு 8 மணிக்கு வேலைக்கு போனோம். இப்போ மணி 10 ஆச்சு. குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி உண்டான வீடியோவை, நேற்று தண்ணியை போட்டு திரிஞ்சோம்ல, அந்த வீடியோவை வந்துட்டு அப்லோட் பண்ணிவிட்டு, சரியாக வீடியோவை எடுக்கலை,
அப்லோட் பண்ணிவிட்டு வேலைக்கு போவோம் தூங்கிட்டு. இந்த கடைக்கு வந்ததுலேருந்து சரியாக தூக்கமே இல்லை. பகலில் தூக்கம் வராது எனக்கு. நேற்று ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான். எல்லோரும் தூங்கினாங்க. தண்ணியை போட்டுறது தூங்குறது, தண்ணியை போடுறது தூங்குறது. நம்ம வந்துட்டு தண்ணியை போட்டோம்னா தூங்குற மாதிரி இருந்தால் தான் நான் அந்த பழக்கத்தை வச்சுக்கிட்டு இருப்பேனே. நம்ம தண்ணியை போட்டால் சுற்ற ஆரம்பிச்சிடுவோம். நேற்று ஃபுல்லாக எங்கெங்கேயோ சுற்றிட்டு தெரிஞ்சேன் நான் பாட்டுக்கு. இந்த போதை பாதைக்கு வந்துடாதீங்க ப்ளீஸ். சரி, ஓகே நண்பர்களே, நாம் இப்போது வேலைக்கு கிளம்பிட்டோம். வேலைக்கு போக போகிறோம். மணி 8 ஆக போகுது. போன கடையில் 600 வெள்ளி ரூமில் திருட்டு போச்சு. உங்கள்கிட்டலாம் சொல்லலை, இப்போ சொல்கிறேன். 600 வெள்ளி திருட்டு போச்சு. 500 வெள்ளி போஸ் வந்துட்டு பெண்டிங்கு இன்னும் கொடுக்கல. ஃபோன் அடித்து எடுக்க மாட்டுறாரு. மொத்தம் 1100 வெள்ளி லாஸ். அது போக இருந்த மீதி காசெல்லாம் நேற்று வந்துட்டு காலி பண்ணியாச்சு. இப்போது ரம்ஜான் முடிஞ்சிச்சு. இன்னிலேருந்து வேலை செஞ்சு சேமிக்கணும். வேலை ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, வேலை முடிஞ்சு வந்தாச்சு. காலையில் 8:30 மணி ஆக போகுது. குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இந்த நாளைக்கா முடிப்போம், ரெஸ்ட் எடுப்போம். ஓகே, எங்கெங்க தூக்கம் வருது, தூக்கம் வரமாட்டேங்குது. ஓகே, கை வேறு அறுத்துருச்சு. ஏகப்பட்ட ரத்தமாக போச்சு. ரொட்டி போடும்போது இப்போ கையில் எது இருந்துச்சுன்னா எப்படி பார்த்துக்கலாம். சரி, ஓகே, இந்த நாள் முடிஞ்சிச்சு. எல்லோரும் பார்த்து விட்டுருமாருங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு போதை பாதைக்கும் போயிடாதீங்க. அடிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஓகே, எல்லோரும் பார்த்து விட்டுருமாருங்க. சப்போர்ட் பண்ணுங்கள்.